ஆரம்பத்தை சொன்ன இளைஞர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட FZS அந்த வாகனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஆரம்பத்துல நம்ம இந்த வைசர், இந்த முகப்பொழுதும் சரி, விளக்குகளும் சரி, இந்த இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இதுல மக்காடு ரிமூவ் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஒரு வடிவமைப்பை தாண்டி பாதுகாப்பு வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு. இதுல என்னென்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பேசலாம். இப்ப இதுல முக்கியமான இன்னொரு வடிவமைப்போட உச்சகட்டம் அப்படின்னு சொன்னா இதோட ஹேண்டில் பார் ரொம்ப முக்கியம் இல்ல, ரொம்ப அகலமா இருக்கும். அது ரொம்ப சின்னதாகவும் தெரியாது, ரொம்ப பெருசாகவும் தெரியாது. நம்ம சாலைகளை இளைஞர்கள் வளைச்சு ஓட்டுறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹேண்டில் பார் தாங்க. இதுல எப்படி புதுசா ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம பெஞ்சமின் கேட்கலாம். பெஞ்சமின் சொல்லுங்க சார். ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா வந்து வைட் ஹேண்ட் பார் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இன்ஜின் ஆஃப் சுவிட்சும் வந்திருக்கு. ஃப்ரண்ட் பிரேக், டிஸ்க் பிரேக் ஹேண்டில் பண்ற மாதிரி நல்லா யோக்கா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கிளச் லிவரும் கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த யோக் பார்த்தீங்கன்னா மிரர், லெஃப்ட் ஹேண்ட் மிரர், ரைட் ஹேண்ட் மிரருக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதுல வந்து இண்டிகேட்டர் ஹை பீம், லோ பீமும் இருக்கும். லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டரும் இருக்கும். ஹார்ன் இருக்கும். ஐ பீம் லைட் வந்து ஒரு வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஐ பீம் அதோடைய சுவிட்சஸும் இதுல இருக்கு. ரெண்டு எல்லாம் பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஹேண்ட்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்கீங்க. முக்கியமா செல்ஃப் ஸ்டார்ட் இதுலயே வந்துடும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம், வண்டியோட திறன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டர், அது வந்து இப்ப வந்து எந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடோ மீட்டர் எது டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா வெர்ஷன் 2 வந்து புதுசா டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோ, டெக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் மீட்டர், ஃபியூல் மீட்டர் கூட எல்லாமே இதுலயே டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஒன்னால வந்து பிளஸ் ஒரு இக்கோ சொல்லிட்டு ECO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த இன்ஜின் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுனா ஒரு இன்ஜின் ஃபால்ட் எதுனா வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் கொண்டு போயிட்டு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அது எங்க இருக்கு காமிங்க ஒருத்தருக்கு? இந்த இடத்துல வருது. இது ஆயில் வந்து இண்டிகேஷன் காட்டுற லைட் இங்க இருக்கு. நியூட்ரல் லைட் இருக்கும். பிளஸ் இதோட இண்டிகேஷன் லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் லைட், ஐ பீம், லோ பீம் இதுலயே வந்துடும். இதுல அதிகபட்ச வேகம் எவ்வளவு போக முடியும்? 130 வரைக்கும் சொல்லலாம் சார். சரி, அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த எரிபொருள் இருக்கக்கூடிய அளவு அப்படின்றது இதுக்கு வந்து புள்ளிகள் மாதிரி தான் தெரியும். புள்ளிகள் மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது ரிஃப்ளெக்டர் மட்டும் காமிச்சிட்டே இருக்கும். அது வந்து ரிஃப்ளெக்டர் எப்படி காட்டுச்சுன்னா ஒரு 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் நம்ம போடும்போது ஒரு 5 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து சென்றாதான் அது அந்த மீட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு ஃபியூல் அதுல வண்டியில இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்மெண்ட் இதை வந்து இளைஞர்கள் விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் அதுல இருக்கக்கூடிய வடிவமைப்பு தாங்க. அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும். இந்த FZSலயும் வந்து புதுசா கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தா கண்டிப்பா இருக்கு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வண்ணங்கள் சேர்த்திருக்காங்க. சொல்லுங்க பஞ்சம், நீங்க தான். இது வந்து இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா புதுசா டிசைன் பண்ணிருக்காங்க. FZக்கு உண்டான ஸ்டைலிஷாவும் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து எரிபொருளுடைய வந்து டிசைன் கிராபிக்ஸ் வந்து அந்த மாதிரி நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஓட்டும் போது ஹேண்ட்பர் பிடிச்சி ஓட்டும் போது இது வந்து நம்மளுடைய கால்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா டிரைவ் பண்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். நமக்கு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இணைப்பு இருக்கும். நிறமே புதுசா கொடுத்து பாத்தீங்கன்னா FZS கொடுத்திருக்காங்க. கீழே வந்து வெர்ஷன் 2 என்ன வகை அப்படின்றதையும் புதுசா கொடுத்திருக்கீங்க. அதுவும் நிறங்கள் இதுல ஸ்டிக்கர் தான் இதுல வந்து புதுசா கொடுத்தது. அதுவும் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தினது. இது 2014 வந்தாலும் இந்த மாதிரி வடிவங்கள்ல வந்து இந்த வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு புது வடிவமா தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்குங்க. இதோட கொள்ளளவு எவ்வளவு சொல்லுங்க? 12 லிட்டர் சொல்லுங்க. 12 லிட்டர் 1 லிட்டர் வந்து கொள்ளளவு வரும். கொள்ளளவு கொடுக்க முடியும். சரி, முகப்பு எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நம்ம இருக்கை பொதுவாக இதுல வந்து பல வகையான இருக்கைகள் இருக்கு. ஆனா யமஹால வந்து தனித்துவமா இருக்கும். இது வந்து சிங்கிள் சீட் வந்து நம்ம தனித்தனி சீட்டா கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து டிரைவருக்கும்
பின்னாடி உட்காரவங்கள ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் சீட்னா இருக்கப்படுத்தும், தனித்தனியாக கொடுத்தனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. Yamaha FZS பொறுத்தவரை வண்டி ஓட்டுறவங்களை விட பின்புறம் உட்காந்து பாருங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து காற்றுல மிதக்கிற மாதிரியே உணர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் உயரமா கொடுத்துருக்கீங்கல்ல. சரி, உட்காந்து போறவங்க ரொம்ப வேகமா போக முடியும், உணர முடியும். ஆனா பாதுகாப்புன்னு சொல்லும் போது இந்த கைப்பிடி வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும்? இது வந்து அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க சார், கிராப் பவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பின்னாடி உட்காந்து போறவங்க வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எவ்வளவு ஸ்பீடு சென்றாலும் இதுல வந்து பின்னாடி உட்காந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளவு வசதியும் நேர்த்தியாகவும் அது கொடுத்துருக்காங்க. நேர்த்தியாக கொடுத்துருக்கீங்க. சரி, அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து இதுல வந்து பிரேக், இது எல்லாமே வந்து நம்ம அலுமினியத்துல கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமா, அதோட திறன் பத்தி சொல்லுங்களேன். அலுமினியம் வந்து பிரேக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா பிடிக்கிறதுக்காகவும், எதுனா ஒரு சம்திங் இது ஸ்லிப் ஆகாம இருக்கிறது, தேய்மானம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த எல்லாமே வந்து அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் உடஞ்சு போகாது, சீக்கிரம் உடஞ்சும் திரும்ப பிடிக்காது, உடஞ்சும் போகாது. அதே மாதிரி கால் வைக்கக்கூடிய இடமும் அப்படிதான் கொடுத்து அது மாதிரி தான் கொடுத்து. இந்த சைலன்சர் இது வந்து மிட்ஷிப்னு சொல்லுவாங்க சார். இது வந்து மிட்ஷிப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பவர்ஃபுல் எமிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. ஒரு 33% வந்து குறைக்கிறதுக்கு அது வந்து தயார்படுத்தி இருக்காங்க. புகை வந்து ரொம்ப குறைவா தான் வெளியே செலுத்த முடியும். சரி, பின்புறம் உட்காராங்க அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப சூடாகல, ரொம்ப வெப்பம் தாக்காது. அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் வந்து ஃபைபர் பாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைபர் பாடி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஃபைபர். கால் பட்டாலும் சூடாகாது, குழந்தைங்க தெரியாதளமா அது மேல கை கால் வைத்தாலும் இதுவும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாகவும் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும்னா அது வந்து பவர் கொடுக்குறாங்க, அது சின்னதா பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது புதுசா தான் இருக்கு. சரி, இவ்வளவு திறன், இவ்வளவு வேகம், இதெல்லாம் போகணும் அப்படின்னா இயந்திரம் வந்து ரொம்ப முக்கியம். இயந்திரத்தை பத்தி சொல்லலாமா? இப்போ இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் டைப்பும், சிங்கிள் சிலிண்டரும் SOHSன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இன்ஜின் இந்த 4 டைப் ஏர் கூலர் டைப் கொடுப்பாங்க. ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அந்த ஏர் கூலர் டைப்ல இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 149 cc கொடுத்திருப்பாங்க. சிங்கிள் சிலிண்டர் சொன்னீங்க. சிங்கிள் சிலிண்டர்னு வரும். இதனால பயன்கள் என்னன்னு சொல்லுங்க. இப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. இதோட பயன்கள் ஏதாவது எடுத்துக்காட்டு வேறுபாடு? இதுதான் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் இந்த சிங்கிள் சிலிண்டர் கொண்டு வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. பார்த்தா நார்மலா வால்வ் வந்து சிங்கிள் வால்வ் வந்து இந்த வால்வ்னால தான் ஃபங்க்ஷனேஷன் நிறைய ஆகும். சிங்கிள் சிலிண்டர் வந்து பவர் அதிகமா இருக்கும். இந்த டபுள் சிலிண்டர் சொல்லுவாங்கல்ல, அது வந்து சிசிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுல புதுசா ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்திருக்கீங்களா, ஃபியூல் இன்ஜெக்டட், அதை பத்தி சொல்லுங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்றது வந்து நார்மலி கார்பரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டியூப் பெட்ரோல் வந்து சப்ளை வந்துடும். இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர்ன்றது வந்து சென்சார் மூலியமா வரும். அது ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே மூலியமா தான் வந்து இன்ஜினுக்கு செலுத்தப்படும். அந்த பிஸ்டனுக்கு போய் செலுத்தப்படுறதுனால மைலேஜ் உடைய திறன் வந்து அதிகப்படுத்தும். அதோடைய எவாப்ரேட்டர்ஸ் வெளியே போகாது, ஓவர்ஃப்ளோவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெட்ரோல் சேவிங்ஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அதில் முக்கியமா Yamaha அப்படினாலே இப்போ புதுசா வந்து சமீபத்தில் ரொம்ப பிரபலமான வந்து ப்ளூ கோட் டெக்னாலஜி. Yamaha நியூ ஜெனரேஷன் வந்து ப்ளூ கோட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த டெக்னிக்கல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மெயின் அந்த இன்ஜினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. பிளஸ் நார்மல் இன்ஜினுக்கும் அதுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்ஜினுடைய தரம் அதனால வந்து வெயிட்டை ரொம்ப குறைச்சிருக்காங்க. நார்மலாக ஒரு பிஸ்டன் வந்து ஒரு வாட்டி ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5 டைம்ஸ் வந்து நார்மல் பிஸ்டன் போகுதுன்னா ப்ளூ கோட் வந்து 5 டைம்ஸ் இந்த 10 டைம்ஸ் மூவ் ஆகிட்டு வந்துடும். அப்போ இந்த ஃபியூலோட கன்செப்ஷன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதோட மைலேஜ் வந்து அதில் கிடைக்காது. இதில் மைலேஜில் அதிகம், அது தேய்மானமும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதோட இதுவும் பலனும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்.